இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் உங்களோட பிரெக்னன்சி டைம்ல இருந்தே உங்க குழந்தைங்களை நீங்க வந்து கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்போ 0 to 2 years குழந்தை உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் ஒரு பிளேஃபுல்லான டைமாவும் அட் த சேம் டைம் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய டைமாவும் நம்ம மாத்துறதுக்கான குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் கதை போமா வித் மெர்சி. இப்போ 0 to 6 monthல இருக்க ஒரு குழந்தைய எடுத்துக்கலாம். அந்த குழந்தையோட 4th monthல பாத்தீங்கன்னா அவங்கனால 2 கையால ஒரு பொருளை வந்து எடுக்க முடியும். இதே 6 monthல இருக்க குழந்தைன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு கையில இருக்கிற பொருளை இன்னொரு கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ இதுதான் இந்த மந்த்ல 4 month and 6 monthல இருக்கக்கூடிய குழந்தைங்களோட டெவலப்மெண்ட். ஸோ இந்த டைம்ல ஆக்டிவிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 தான். இந்த 3 பண்ணாவே போதும். ஃபர்ஸ்ட் வந்து ரேட்டில் டாய்ஸ், இன்னொன்னு வந்துட்டு ஷேக்கி டாய்ஸ், இன்னொன்னு வந்து ஓபால் பிளே. இப்போ ரேட்டில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேட்டில்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ குழந்தை வந்து அந்த ரேட்டில வந்து கிராப் பண்ணும்போது என்ன பண்றாங்க, அவங்களோட ஃபிங்கர்ஸை இன்வால்வ் பண்றாங்க. ஃபிங்கர்ஸை இன்வால்வ் பண்ணி அதை கிராப் பண்ணி அதுல விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஃபிங்கர் இன்வால்வ் ஆகுது. ஸோ மசில் டெவலப்மெண்ட் ஆகும். அதை பிடிச்சி விளையாடும் போது அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஷேக்கி டாய்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேக்கி டாய்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. உட்டன்ல, பிளாஸ்டிக்ஸ்ல, இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளான ஷேக்கி டாய்ஸ் வந்து இருக்கு. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷேக்கி டாய்ஸ் வச்சு அவங்க விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ரிஸ்ட் கண்ட்ரோல் கிடைக்கும். இது வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஓபால் பிளே. அந்த ஓபால் பிளேங்கிறது வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாய். அந்த பாலை வச்சு அவங்க டாஸ் பண்ணலாம், ரோல் பண்ணி விளையாடலாம். குழந்தையோட விரல் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிறதுனால அந்த பால்குள்ள ஈஸியா அவங்க வந்து கிராப் பண்றதுக்கு, கிரிப் கொடுக்கறதுக்கு அந்த பால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களோட கிரிப்பை வந்து அவங்க வந்து கத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு 6 to 1 year வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டி. ஒரு 3 சிம்பிளான ஆக்டிவிட்டி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிங்கர் ஃபுட்ஸ். இப்போ குழந்தைங்களுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்ம ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த டைம்ல குழந்தைங்க கையிலேயே ஃபுட்டை கொடுத்து அவங்கள சாப்பிட்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். சாஃப்டான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்து அவங்கள கையில எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றது மூலமா அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப் ஆகும். சேம் டைம் அவங்களோட ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பாம் விஸ்க். உங்ககிட்ட வந்து இப்போ பாம் இருந்தா பாம் எடுத்துக்கோங்க. பாம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான பொருள் நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய விஸ்க். பிளாஸ்டிக்காவும் இருக்கலாம், இந்த மாதிரி ஒயர்டு விஸ்காவும் இருக்கலாம். இந்த விஸ்கை எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ்ல நம்ம கட் பண்ணி உள்ள இன்செர்ட் பண்றோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்துட்டு ஸ்பாஞ்சஸ் இன்செர்ட் பண்ணிருக்கேன். இதுதான் நம்மளோட ஆக்டிவிட்டியோட மெயின் பொருள். இதை வந்து குழந்தைங்கிட்ட கொடுக்குறோம். இந்த விஸ்க கொடுத்துட்டு இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாம்பாம்ஸ் ஆர் இந்த ஸ்பாஞ்சஸை வந்து வெளியில எடுக்க சொல்லணும். அவங்க வெளியில எடுக்கும் போது அவங்களை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த கட்டை விரலையும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி இதை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணணும். ஸோ இப்படி வெளியே எடுக்கிறதுனால என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா அவங்க பென்சில் பிடிச்சி எழுதுறதுக்கு முக்கியமான கிரிப்பை வந்து அவங்க இதுல கத்துக்குவாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு பிஞ்சர் கிராஸ்ப்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த ஆக்டிவிட்டி மூலமா அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். ரெண்டாவது, இதுல இருக்கக்கூடிய எல்லா பாம்பாம்ஸையும் வெளியே எடுத்து ஒரு ட்ரேலையோ இல்ல ஒரு பவுல்லையோ போட சொல்லிடலாம். போட சொல்லிட்டு இப்போ உங்க குழந்தை ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கு, இப்பதான் நீங்க வந்து அவங்களுக்கு நம்பர் சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு 1 2 3ன்னு நீங்க கவுண்ட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா இத பாம்பாம்ஸ் எல்லாம் வச்சு ஆட் பண்ண சொல்லி தரலாம். இதுல இருக்க எல்லா பாம்பாம்ஸும் அவங்க வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இதை கலர் வைஸ் ஷார்ட் பண்ண சொல்லலாம், பிரிச்சு வைக்க சொல்லலாம். ஸோ இதை கலர் வைஸ் அவங்க பிரிச்சு வைக்கும் போது என்ன ஆகும், அவங்க கலர்ஸோட பேரையும் கத்துக்குவாங்க. ஸோ பிங்க் எல்லாம் தனியா எடுத்து வைங்க அப்படின்னா அவங்க பிங்க் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க டெய்லியுமே பண்ணதான் அவங்களுக்கு இது வரும். ஸோ கண்டினியூஸா பண்ணும்போது அவங்களால இந்த ஆக்டிவிட்டிஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வீட்டுல இந்த மாதிரி கலர் புக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த புக்ஸை குழந்தை கையில கொடுத்து ஒன்னும் பண்ண தேவையில்லை, பேஜஸை டர்ன் பண்ண சொல்லுங்க. இது வந்து அவங்களோட ஃபிங்கர் கிரிப் அண்ட் அவங்களோட ஃபிளெக்சிபிள் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில். ஸோ இந்த பேஜஸ் அவங்க ஃபிளாப் பண்றது, டர்ன் பண்றது, இது ஒரு சூப்பர் ஆக்டிவிட்டி அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு. அடுத்து பார்க்க போறது 1 to 2 yearsல இருக்க குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டிக்கர் ஃபன்.
இந்த மாதிரி கலர் கலரான ஸ்டிக்கர்ஸ் குழந்தைங்க கிட்ட கொடுத்துருங்க. ஒரு ஒயிட் ஷீட்டையும் கொடுத்துருங்க. இதுல இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை பீல் பண்ணி அந்த பேப்பர்ல ஒட்ட சொல்லுங்க. இனிஷியலா அவங்கனால இதை வந்து பண்றது கஷ்டமா தான் இருக்கும். பட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண அவங்க அது சூப்பரா பண்ணுவாங்க. இதை ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி பண்றது மூலமா அவங்களுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஃபிங்கர் கிரிப்பு அப்புறம் மசில்ஸோட ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் கப்ஸ். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேப்பர் கப் ஆர் பிளாஸ்டிக் கப்ஸ் எடுத்துக்கோங்க. குழந்தை வந்து அந்த கப்பை ஃபர்ஸ்ட் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க குட்டி கை இல்லையா, ஸோ பிடிக்க தெரியாம பிடிப்பாங்க. அது மூலமா அவங்க வந்து கிராஸ்பை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த கப்பை தட்டும் போது அந்த கப்ஸோட சவுண்டையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கப்ஸை வந்து ஒன்று மேல ஒன்று அடுக்க நம்ம கற்றுக் கொடுக்கணும். குழந்தை வந்து இந்த கப்பை அடுக்கி விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பேலன்சிங்கை வந்து கத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் இதோட அடுத்த வருஷனா நம்ம என்ன பண்ணலாம்னா பெரிய பெரிய சைஸ் பிளாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். பிளாக்ஸையும் இதே மாதிரி ஒரு பிளாக் மேல இன்னொரு பிளாக்கை வந்து அடுக்கறதுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். குழந்தை வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்றது மூலமா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிளாக்ஸை கொடுத்தாலும் அதுல இருந்து ஒரு புது விதமான ஒரு ஷேப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றக்கூடிய அந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ சொன்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எடுத்ததுமே குழந்தைங்கனால பண்ண முடியாது. நீங்களும் உங்க கூட உட்காந்து அவங்க கூட சேர்ந்து நீங்க விளையாடுங்க. நீங்க பண்றத பார்த்து நீங்க சொல்றத பார்த்து அவங்க கத்துக்குவாங்க. கண்டிப்பா அவங்க செய்வாங்க. செய்ய செய்யதான் அவங்களுக்கு வந்து இதுல பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்க பொறுமையா இருந்து அவங்களுக்கு கத்துக் கொடுங்க, அவங்க கூட விளையாடுங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ்ல நான் சொன்ன பாம் ஸ்பான்சஸ் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைங்க தெரியாம வாயிலையோ மூக்கிலையோ போடுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஆல்வேஸ் சூப்பர்வைஸ் பேபிஸ் டியூரிங் பிளே டைம். ஏன்னா சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். தேங்க்யூ, பாய்.